அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபரி கிரியேஷன். இந்த வீடியோ எப்பயோ ஒரு ஆதி காலத்தில் எடுத்த வீடியோ எங்கே போயிடுச்சின்னு தேடி நான் சைலண்ட் ஆகிட்டு இப்போ பார்த்தா ஒரு மூலையில் இருந்துச்சு. சரி எடுத்து எடிட் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். நான் ஹீட்டர் போட்டு காத்தாலே ஷூட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டேன். இது ஒரு 4:30 கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் கிச்சன் போய் பார்த்தா நைட்டே எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் படுத்திருந்தேன். சரி பால் சூட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் சூட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் தோசை மாவும் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில், அதுவும் எடுத்து கொஞ்ச நேரம் வெளியே வச்சுருப்போம். அதுக்கப்புறம் நைட் வச்ச முட்டை குழம்பு அதுவும் ஃப்ரிட்ஜில் அப்படியே தூக்கி வச்சுட்டேன் கடையோடவே. அதுவும் எடுத்து சூட் பண்ணிட்டு தோசை கூட சாப்பிட்டு போகிறேன். யாரெல்லாம் அப்படியே ஸ்டீல் பாத்திரமே எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வைப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா நாங்கள் 3 பேர்னால சமைக்கிறதுக்கே நிறைய யூஸ் ஆகாது, வண்டு வந்துருன்ட்டு நான் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருவேன். பாருங்கள், மாவு கொஞ்சம் நேரம் வெளியே வச்சா நல்லா சில்னஸ் எல்லாம் போகும். அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். முட்டை குழம்பு சூட் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் அரிசியும் ஊற வச்சிடுறேன். ஒரு ஆர்வக்கோரில் அரிசி எடுத்து காமிக்கலான்னு எடுத்து எல்லா வெளியே பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கம்மன் அரிசி கழுவிட்டு அதுக்கப்புறம் பருப்பு கொஞ்சம் கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்க போகிறேன், ஒரு 10 நிமிஷம் கிட்ட. அப்போ தான் நல்லா சீக்கிரம் சாஃப்டாக வெந்து வரும். இல்லைனாக்கா ரொம்ப ஹார்டாகவே இருக்கும், நிறைய விசில் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கனாக்கா பாலும் கொதிச்சிடுச்சு. அதையும் ஆஃப் பண்ணிவிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட போகிறேன். தண்ணியும் திறந்து விட்டு பக்கெட் ஃபில் ஆகிடுச்சு. குளிச்சுட்டு வந்து இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன். ஃபுல்லாக ஆகல, மார்னிங் ஸ்டார்டிங் ரொட்டீன் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வ்ளாகில் பார்ப்போம். ஏதாவது ஆதி காலத்தில் எடுத்த வீடியோ இருந்துச்சுன்னா நான் எடுத்து எடிட் பண்ணி போடுறேன். ரியான் குட்டி இருக்கிறதுனால எந்த வீடியோ ஷூட் பண்ண முடியல, எடிட்டும் பண்ண முடியல. சரி, அடுத்த வ்ளாகில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், அல்லா ஹாஃபிஸ்.